நமஸ்காரம். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். வித்தாகி முளையாகி விளைவதாகி, வித்தாகி முளையாகி விளைவதாகி, விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி, கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி, கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி, குறைவாகி நிறைவாகி குறைவில்லாத, சத்தாகி சித்தாகி சத்தாகி சித்தாகி இன்பமாகி, சதா நிலையாய உயிர்க்கும் சாட்சியாகி, முத்தாகி மாணிக்கமாகி, முத்தாகி மாணிக்கமாகி, முழு வைரத் தனிமணியாய் முளைத்த தேவே. தேவாதி தேவா, தேவாதி தேவா, திருவையாரா திருவரங்க திருக்கைலாச வாசா, தீன் குலத்திலகநாயகா, தீன் குலத்திலகநாயகா, தேவ பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவே, திரண்டனைத்தும் ஒன்றாக வந்த வேதங்கள் திரண்டனைத்தும், மதங்கள் திரண்டனைத்தும், ஜாதிகள் திரண்டனைத்தும், உலகங்கள் திரண்டனைத்தும், உயிர்கள் திரண்டனைத்தும் ஒன்றாக வந்த மெய்வழி தெய்வமே, உங்கள் திருவடி கமலங்களுக்கே கோடி 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 நமஸ்காரம். நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான், அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலி நாடு, அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையானது சாலை சிவராஜன் அவருடைய சீரிய முயற்சியால் இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையிலே பிறவா நாட்பிறப்பு திருவிழா முத்திப்பேருரை, அதாவது பங்குனி மாத திருவிழா முத்திப்பேருரை, திங்களென்குல தெய்வ தனிப்பிரான், திங்களென்குல தெய்வ தனிப்பிரான், பங்குனி மாத மாம்பூரணையில் பொங்கு பிரம்மபதேசம் புனைந்த நாள், பொங்கு பிரம்மபதேசம் புனைந்த நாள், எங்கும் மெய்வழி ஏர்குல நோன்பிதே. பசும்பதங்க கலச பசும்பதங்க கலச திருக்கண் கபால திறப்பு, சர்வாபரோச சாங்கிச அனுசந்தான பூர்த்தி கைவந்த அந்த பிரவாநெறி பிறப்பு திருவிழா நமது தேவகோமானவர்கள், நமது தெய்வம் அவர்கள் நமது மெய்வழி மக்களுக்காக 5 திருவிழாக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதுல முதல் திருவிழா, முக்கியமான திருவிழாவில் ஒன்று இந்த பங்குனி மாத திருவிழா. நமது தெய்வத்தின் ஞானத்தந்தை, நமது தெய்வத்தின் ஞானத்தந்தை தனிகமணி பிரான் அவர்கள் என்று சொல்லக்கூடிய நமது பாட்டையா அவர்கள், நமது தெய்வத்தந்தை தெய்வம் அவர்களுக்கு இந்த பங்குனி மாதம்
பௌர்ணமி அன்று இந்த உலகம் உய்விப்பான் வண்டி பிரமோபதேசம் வழங்கிய நாள்தான் இந்த பிரவா நாட்பிறப்பு திருவிழா. பாட்டையா அவர்களும் நமது தெய்வமும் கலந்த நாள். பாட்டையா அவர்களும் நம் தெய்வமும் கலந்த நாள். மெய்வடி ஆண்டினுடைய துவக்கம் இந்நாள். மெய்வடி ஆண்டின் துவக்கம் இந்நாள். கலியுகம் வேறறுக்கப்பட்ட நாள். கலியுகம் வேறறுக்கப்பட்ட நாள். நமது மெய்வழியானது சிறந்து சீரோங்கி வளர்வதற்கு வித்திட்ட நாள் இந்த பிரவா நாட்பிறப்பு திருவிழா. இந்த நாள்ல நமது தேவகோமானவர்கள் சிறிது கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்படுவார்கள். ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஞானத்தந்தை அவர்களை, அன்னைக்கு பாட்டையா அவர்களை, தனியுமணி பிரான் அவர்களை நினைத்து கொஞ்சம் கவலை தோய்ந்த முகத்துடன் அன்னைக்கு தூள திருமேனி தாங்கி இருக்கும் போது காணப்படுவார்கள். இந்த பிரவா நெறி நன்னாள் என்றால் என்ன? நம்மளே பிரவா நெறி நன்னாள் என்றால் என்னன்னு சொன்னோம்னா ஏதோ ஒன்று சொல்லுவோம், மாத்தியும் கூட சொல்லிடுவோம். இது அவர்கள் என்ன எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் நமக்கு. தெய்வம் பிரவா நெறி நன்னாள் என்றால் என்ன என்பதை ஒரு பாடல்ல நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. செய்வினையோனேடு நாட்களியை நாட்களியை சிரிப்பாளியிட்டெழுந்த முன்னால் செய்வினையோனேடு நாட்களியை நாட்களியை சிரிப்பாளியிட்டெழுந்த முன்னால் மெய்வழி ஆண்டு தலையுக நாள் தலையுக நாள் இந்த வையகம் உய்யவே முன்னெழுந்து வந்த பார வான்களெல்லாம் வரைந்த கீரந்தம் வகைப்படியே பிரம்மோபதேசம் கை கொண்டெழுந்த பிரவா நெறி நன்னாளாகும் மீதே பிரம்மோபதேசம் கை கொண்டெழுந்த பிரவா நெறி நன்னாளாகும் மீதே என்று தெய்வம் அற்புதமாக அந்த பிரவா நெறி நன்னாள் என்றால் என்ற இந்த பாடல்ல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இதை மான்மியத்துல தெய்வம் மூலபண்டார பருவத்துல எத்தனையோ பருவங்கள் மான்மியத்துல கொடுக்குறாங்க. இந்த பகுதியை தெய்வம் மூலபண்டார பருவத்துலதான் நமக்கு தெளித்து தெளித்து வடித்து தெளித்து அந்த தெய்வ அமுதாக நமக்கு எடுத்து அதுல வழங்குறாங்க. அதை பார்த்தோம்னா சீலங்கொண்டரி செம்போருள் விண்டரன் சீலங்கொண்டரி செம்போருள் விண்டரன் காலங்கண்டோன்கை ஈர்க்கிறேதாயுகம் நிலவேதமும் நீதரனுப்பினோன் நிலவேதமும் நீதரனுப்பினோன் மூல பண்டார கோலம் முழக்குவாம் கோலமாம் ஜீவ கோலமாம் ஜீவகோல அந்த கோலத்துள் இருந்த மெய்மை காலமும் இடமும் நேரம் காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலை என்றொருமை மேனி சாலை என்றொருமை மேனி இந்த ஜகந்தனில் பிறங்க எல்லாம் ஏலவல்லவரும் வந்து ஏலவல்லவரும் வந்து இணைந்தனர் அக்காலத்தே.
ஊழி விதி திட்டத்தின்படி சர்வ பாரவான்களையும் சர்வ தீர்க்கதரிசிகளையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வந்த அந்த மெய்மேனியானது கலியுக கடைசியில் அந்த மெய்மேனியே, அந்த ஆதி பிதாவே, அந்த ஆதி சிவனே தூள திருமேனி தாங்கி வர வேண்டும் என்று வந்த பாரவான்களும் தீர்க்க தரிசிகளும் வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவதாரம் செய்ய தெய்வம் ஒப்புக்கொண்டார்கள். அப்ப ஞான சட்டத்தின்படி ஒரு தாயினுடைய கருவறையில வந்துட்டா அவர்கள் யார் என்பதை மறந்து விடுவாங்க. அப்ப அதற்கு ஞாபகப்படுத்த யார் வருகிறீர்கள் என்று அந்த திருக்கைலாய நாட்டுல தெய்வம் கேட்கிறாங்க. அப்ப திருக்கைலாய நாட்டுல கேட்கும் போது அவர்களெல்லாம் அங்கிருந்தவர்களெல்லாம் அந்த ஆதிசிவன், அந்த ஆதி பிதாவிற்கு நாம் குருவாக வருவதா என்பதை எல்லாரும் மறுத்துட்டாங்க. அதுல பாட்டையா மட்டும் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் தெய்வம் வருவதற்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து அவர்களுக்கு அந்த காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர வரைக்கும் காத்திருந்து அவர்கள் அவருடைய சிரசில இதை ஏற்றக்கூடிய அந்த திருநாள் தான் இந்த பிரவானார் பிறப்பு திருவிழா. அப்போ நமது தெய்வம் அவர்கள் அப்படி வர்றாங்க. தெய்வம் அந்த ஆதிபிதா ஆதிசிவன் அல்லவா, அதனால அவர்களுக்கு அந்த ஞான இச்சையானது எப்பவுமே இருந்துச்சு. விளையாட்டு பருவ காலமா இருந்தாலும் சரி, அல்லது விவசாய பணிகள் செய்து வந்த காலத்திலும் சரி, அல்லது இல்லறம் நடத்தி வந்த காலத்திலும் சரி, அல்லது வியாபாரம் செய்து வந்தார்களே அந்த காலத்திலும் சரி, என்ன மாறாதவர்களாக இருந்தார்கள்? இறை சிந்தனை மாறாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இறை சிந்தனை மாறாதவர்கள். அதைத்தான் எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே, எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே, வித்தகமாய் தாதி விளையாடி இருகை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தே என்பது போல தெய்வம் அவர்கள் அந்த இறை சிந்தனையாகவே இருந்தார்கள். ஆனா அவர்களுக்கு சிறுவயது முதலே இந்த அநியாய மரணம் வந்துவிடுமே, இந்த அநியாய மரணத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி என்ற அந்த நினைவு அவர்கள்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. அதற்கு அந்த காலத்தில் ஞானிகள் பாரவான்கள் தீர்க்கதரிசிகள்லாம் வந்தார்களே, நம்ம காலத்தில் வராமலா இருப்பார்கள்? வந்திருக்கணுமே என்று தேடிதான் காடு மலை எல்லாம் தேடுறாங்க. சின்ன வயசுலயே அந்த மாலக்கோயில் திருவிழாவுக்கு தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு போகும்போது தெய்வம் சின்ன வயசுலயே எல்லாம் அள்ளி அரசாணி மாலை போன்ற அந்த நூல் வாங்குறாங்க. தெய்வம் என்ன நூல் வாங்குறாங்களா என்றால் மகரிபத் மாலை என்ற ஞான நூலை வாங்குறாங்க. அந்த மகரிபத் மாலை என்ற ஞான நூல் என்ன என்றால் ஒரு சரியை பேசுவது கிடையாது, கிரியையை பேசுவது கிடையாது, யோகத்தை பேசுவது கிடையாது, அது ஞானத்தை பேசக்கூடிய நூலாக அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த மகரிபத் மாலையை வாங்கினாங்க. அதற்கு தெய்வம் வாடி நெஞ்சுடைந்து வகையொன்றும் இளதாய், வாடி நெஞ்சுடைந்து வகையொன்றும் இளதாய், என்ன அது? ஓடும் கண்ணீரால் உடலெல்லாம் நனைய இனியன் செய்வோம் என்றுளம் ஏங்கி அநியாய மரணமே ஆகும் என்றுருகி கருகியே இதயம் கலங்கிய காலம். அந்த அவர்களுடைய இதயம் கலங்கினதான் இன்னைக்கு மெய்வழி என்று சிறந்து ஓங்குவதற்கு காரணரூபமாக இருக்கிறது. அப்ப கருகிய இதயம் கலங்கிய காலம் பிரியமாய் உள்ளம் பெரும்பலன், அந்த பெரும்பலனை கருதி 12 குருமார்கிட்ட உபதேசம். அது ஏதாவது பயன்பட்டுச்சா என்றார். அது எப்ப அவர்களுடைய அதெல்லாம் பொய்யான உபதேசம் என்று தெரிஞ்சதுன்னா பாட்டையாவை அவர்கள் சந்தித்த பிறகுதான் இது பொய்யான உபதேசம், இதனால் பலனில்லை என்பதை தெரிந்தார்கள். அதான் சொல்றாங்க. அப்பதான் மாறாதிருக்க, அதற்கு பிறகுதான் சொல்றாங்க மாறாதிருக்க வான்பொருள் அறியேன். இனிமேல் பிறக்காம இந்த உலகத்துக்கு வராம இருக்கிறதுக்கு அந்த வான்பொருளை நான் அறியேனே. மாறாதிருக்க வான்பொருள் அறியேன், இந்த ஓயா சிந்தை ஒளிந்ததும் அறியேன், நானும் அறியேன். யாரு? தெய்வம். நானும் அறியேன், அந்த 12 சாமியார்களும் அறிய மாட்டேன். நானும் அறியேன், அவரும் அறியார். நான் என்னை உணர்ந்தவன். யாரை உணர்ந்தவன்? பாட்டையாட்ட உணர்ந்தவன், அவர் செயல் உரைப்பேன் என்பதை எடுத்து தெய்வம் அப்படி கொடுக்குறாங்க. இது போல தேடுதல் இருந்த காலத்துலதான்
ஒரு நாள் பாட்டையா தெய்வத்தை தேடி வர்றாங்க. அவருடைய அந்த திருக்கையிலாய நாட்டுல நடந்த நிகழ்ச்சிக்கு அந்த கோர்வை வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா தேடி வர்றாங்க. ஏன் வருகிறார்கள் என்றால், தான் அந்த திருக்கையிலாய நாட்டுல வாக்கு கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு வருவேன், குருவாக வருவேன் என்று வாக்கு கொடுத்தன்படி பாட்டையா அவர்கள் அங்க வர்றாங்க, தேடி வர்றாங்க. அதே சமயம் தெய்வத்துக்கு, இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே மெய்வழி என்றால் ஒரு கைமுதல் வேணும். ஒரு வியாபாரம்னா ஒரு கைமுதல் வேணும். 1000மோ லட்சமோ கோடியோ கைமுதல் வேணும். இப்ப மெய்வழிக்கு கைமுதல் என்ன என்பதை தெய்வம் அங்க கொடுக்குறாங்க. அது என்ன கைமுதல் என்றால் மனம், வாக்கு, காயம். இந்த மனம், வாக்கு, காயம் 3 நல்லா இருந்தாதான் மெய்வழிக்கு கைமுதல். அந்த மெய்வழிக்கு கைமுதல்ல தெய்வத்துக்கு இந்த மனமும் வாக்கும் தினத்துக்கு தினம் சீரும் சிறப்புமாக வளர்ந்து கொண்டிருந்த நேரம் கரெக்டா பாட்டையா தேடி வர்றாங்க. ஏன்னா அவருடைய சிரசுல ஏத்தணும் இல்லையா, தான் கொண்டு வந்த அந்த அழியாத நிதியை சேர்க்க வேண்டும் அல்லவா, அதுக்காக வர்றாங்க. அப்போ அதுக்கு காலம் வந்துச்சு, நேரம் வந்துச்சு, கணிதம் கூடி சேர்ந்துச்சு. அப்போது ஒரு தாயானவள் ஒரு தன்னுடைய குழந்தையை தேடி வந்தது போலும், தன் குழந்தையை தேடி வந்தது போலும், வான் மலையானது இந்த பயிரை நாடி பொழிந்தது போலவும் தனியமரிப்பானவர்களாகிய நமது பாட்டையா அவர்கள் தெய்வத்தை நோக்கி புறப்பட்டு வர்றாங்க. முதல் சந்திப்பு அங்கதான் நடக்குது. முதல்ல ஞானத்திற்கு முதல் சந்திப்பு நடக்கணும். ஒரு தொழில் செய்யறதுக்கே முதல் சந்திக்கணும். ஒரு வேலை பார்க்கணும். ஒரு திட்டம் வந்துன்னா சந்திப்பு இல்லாம ஒரு வேலை பார்த்தா கூலி கொடுப்பாங்களா, பலன் உண்டா? இல்ல. அப்போ முதல்ல சந்திக்கணும். அந்த சந்திப்பு தான் முதல் சந்திப்பு. தெய்வத்தோட நடக்கக்கூடிய, தெய்வத்தும் பாட்டையாவும் சந்திக்கிறாங்க. அன்று பங்குனி மாதம், பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி, பௌர்ணமிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இளம் காலை நேரம், சூரியன் கிழக்கு வானில் பிரகாசமாக எழுந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. பாட்டையா எங்கிருந்து வர்றாங்கன்னா, பாட்டையா திங்களூரிலிருந்து பெருந்துறை செல்லும் சாலையில், நல்லா நம்ம அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அந்த இடத்துல மான்மியத்துல, அதுதான் நான் சொல்றேன். திங்களூரிலிருந்து பெருந்துறை செல்லும் சாலையில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக பாட்டையா வர்றாங்க. தெய்வம் அவர்கள் காசுக்காரம்பாளையத்துல அவர்கள் குடியிருந்த இடத்திலிருந்து 100 முழ தூரத்திலிருந்து எங்கிருந்து வர்றாங்கன்னா, அவங்க வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வர்றாங்க. பாட்டையா மேற்கிலிருந்து கிழக்காக போறாங்க, தெய்வம் வடக்கிலிருந்து தெற்காக வருகிறார்கள். வந்து அந்த வேம்பு விருட்சத்தடி நிழல்ல, அந்த மேற்கு கிழக்கா போற ரோட்ல அந்த வேம்பு விருட்சத்தடியில வந்து நிழல்ல ஏறுகிறார்கள். அப்பதான் பாக்குறாங்க. அப்படி ஏறினாங்க. அப்ப அது ஏறின உடனே தெய்வம் திருப்பி பாக்குறாங்க. கிழக்கு பக்கத்துல பாட்டையா போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி போயிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு பழங்கில வடிவம் தாங்கிய ஒரு பெரிய 600 ஆண்டுகள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்று நாம் கற்பனை பண்ணணும். 60 வயசுலயே முடியல. அப்ப 600 ஆண்டுகள்ல எப்படி அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நம்ம கற்பனை பண்ண முடியுமா? ஆனா அந்த 600 ஆண்டுகளும் அவர்கள் அந்த வெகுமதி சுமையும் இறக்கி போன அந்த மதிச்சுமையும் தெய்வத்துக்கிட்ட இறக்கி வைக்கணும் என்பதற்காக அவர்கள் தேடி அவ்வளவு நாள் தன்னுடைய தேகத்தை தூக்கி கொண்டு அலையிறாங்க, நடந்தே வர்றாங்க. அப்ப அதுதான் சொல்றாங்க. அப்போ பழங்கில வடிவம் தாங்கிய ஒரு பெரியார் களைத்து தளர்ந்து மெதுவாதான் சொல்ல முடியுமா, வேகமா சொல்ல முடியுமா? மெதுவாக ஏன் மெதுவா சொல்றாங்க? அவங்களுடைய வேகத்தை விட குறைச்சி செய்யல. ஏன்னா தெய்வத்தை கிட்ட ஒப்படைக்கணும். இன்னும் அந்த சந்திப்பு நடக்கல. தள்ளி போயிட்டோம்னா சந்திப்பு நடக்கா இல்லையா? அதற்காக தருகி பக்க பார்வை நடையுடனே களைப்பேறி ஏறி தனியே போகின்றேனே, என் களைப்பினை ஆற்ற உனக்குமா இரக்கம் அது உள்ளத்தல்லோ என்று அந்த பண்பேருங்குடி என் குணத்தானவர்கள் நினைப்பதாக அந்த பொட்டனை அந்த நினைவுல வந்து, யாருக்கு நினைவுல வந்துச்சு? தெய்வத்துடைய நினைவுல வந்து கூப்பிடுது. தெய்வத்துக்கு ஏற்கனவே ஒரு அருமையா அற்புதமான குணம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. எப்பவும் பெரியோர்களை கண்டால் அதிக ஆவலுடனே தழுவுகின்ற குணசுபாவத்தை அவர்கிட்ட இருந்துச்சு. பாட்டையா எப்படி போன உடனே அவர்களை பார்க்கணும். பாட்டையாவும் அங்க நினைக்க, என்ன கூப்பிட பாட்டையா நினைக்கிறாங்க, அங்க என்னை கூப்பிடு. ஆமா, நான் உனக்காக தானே வந்தேன், கடந்து போயிட்டேனே, நானு மேற்கிருந்து கிழக்கு போயிட்டேனே, நீ வந்து இப்பதானே ஏறி இருக்கிற,
என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு. என்னை கூப்பிடு, நான் தூரமாக போய்விடுவதற்குள்ளே கூப்பிடு என்று. அது என்ன, மதிவாடை வீசும் நிதிச்சாடை மாமனத்தார் நினைத்து கொண்டே செல்கிறார் என்று தெய்வத்தினுடைய நினைவுல பொட்டென பட்டுச்சு. அப்பதான் அந்த பாடல் யாரு யாருடைய நினைவு அப்படின்னு பாருங்க. அப்ப அதான் பாட்டையாவுடைய நினைவு. அப்பதான் சொல்றாங்க, நினைவில் ஊறிய நினைவிது ஏதன, நினைவில் ஊறிய நினைவிது ஏதன, நினைவு கொண்டு பின் நினைவினையோருற தனிகை நீள்மலை தண்ணீனை வீசின. அவர்களுடைய நினைவை இவர்களுக்கு வீசினாங்க. தனிகை நீள்மலை தண்ணீனை வீசின, நினைவுதென்று கனிவு கொண்டோடிட்டு. எது நினைவு? பாட்டையாவுடைய நினைவே நினைவு. அப்ப போனதுதான் தெய்வத்துக்கு அந்த நினைவு, தன்னுடைய நினைவு. அப்புறம் அதுக்கு கடைசி வரைக்கும் யாருடைய நினைவாக இருந்தார்கள்? பாட்டையாவுடைய நினைவாகவே இருந்தார்கள் என்பதை எடுத்து சொல்றாங்க. ஏன் இதை மான்மியத்துல தெய்வம் எடுத்து சொல்றாங்க? இதை மான்மியத்துல தெய்வம் நமக்கு சொல்லணுமா? ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நாமும் அதில் போல அவர்களுடைய எப்படி அவர்கள் கேட்டாங்களோ அதுபோல அவர்களை எப்படி பாட்டையாவுடைய சொல்லை கேட்டு அவர்கள் பின்தொடர்ந்தார்களோ, நாம் அவர்கள் மாதிரி பின்தொடராவிட்டாலும் அவருடைய திருவாக்கின்படி நடந்து வர வேண்டும் என்பதற்காக தான் மான்மியத்தில் இந்த பகுதியை எடுத்து நமக்கு விளங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறக்காக சொல்றேன். இந்த நினைவு வந்ததும் பாட்டையா அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லி, நிறைய பெரிய வரலாறு நான் சுருக்கி சொல்லி வணக்கம் சொல்லி, அடியனுடைய கடுசைக்கு வர வேண்டும் என்று தயவா கேட்டுக்கிறாங்க. பாட்டையாவும் ரொம்ப நாளா இருந்து பழகி வந்த மாதிரி மெல்லன சிரிச்சு வான்னு கூட்டிட்டு எங்க வர்றாங்க, அவர்கள் இருந்த அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அந்த வீட்டுக்கு வந்தோடனே அன்னைக்கு காலை பலகாரம் செஞ்சு, ஏன்னா காலை நேரம் தானே வர்றாங்க, காலை பலகாரம் செஞ்சு வச்சிருக்கேன். என்ன காலை பலகாரம் அன்னைக்கு காலைனா, கேப்ப தோசை, தொட்டுக்கறக்கு தேனு, அருந்துவதற்கு பசும்பால். என்ன அன்னைக்கு உணவு? கேப்ப தோசை, தொட்டுக்கறக்கு தேனு, அருந்துவதற்கு பசும்பால் கொடுக்குறாங்க. அதை எடுத்து பாட்டையா பக்கத்துல அமர வச்சு அவங்களுக்கு ஆசனம் போட்டு தெய்வம் கொடுத்து இதை காட்டுறாங்க. பாட்டையா அந்த பாலை அருவருப்பா பாக்குறாங்க. ஞானிகள் பால் என்றால் கொஞ்சம் அருவருப்பா பாக்குறாங்க. உடனே குறிப்பிலேயே தெய்வம் உணர்ந்துடுறாங்க. குறிப்பில உணர்ந்து உடனே நீர் எடுத்து தண்ணி எடுத்து அதில் ஊத்திடுறாங்க. சுத்தமான பால் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கலந்த பால் சாப்பிடணுங்கிறக்காக. அதற்கு பிறகுதான் பாட்டையா தன்னுடைய அந்த கேழ்வரகு தோசைய அந்த தேன் தோய்த்து உண்டு அந்த பசும்பாலை அருந்தினார்கள். இதுதான் இத அற்புதமா நிகழ்ச்சியாக தக்கலை தீர்முகமது ஒளியுள்ளா அவர்கள் இதை அப்படி தீர்க்க தரிசனமாக இது நடந்த நிகழ்ச்சியை எழுதுறாங்க. அது பெரிய பாடல் இருந்தால் அது 2 வரியும் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன். திங்கள் ஒருகையும் சுருதி ஒருகையும் செங்கோல் சங்கு வாழைகளும், திங்கள் ஒருகையும் சுருதி ஒருகையும் செங்கோல் சங்கு வாழைகளும், தேனும் மாவோடு பாலும் நீரமுதாக உண்டு கழித்தவா அப்படின்னு அப்புறம் கொடுக்குற. அப்புறம் உடனே நெல்மண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. நெல்மண்டிக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு அருகில ஒரு ஆசனம் விட்டு தெய்வம் எப்பவும் போல அந்த பெட்டியடி கல்லா பலகையின் மேல உயிலாக சாஞ்சு கொண்டு அந்த வல்லவட்டம் ஒரு மேல போட்டிருப்பாங்க அந்த காலத்து துண்டு மாதிரி, அந்த வல்லவட்டத்தை போட்டுட்டு ஒய்யாரமா உட்கார்ந்துருக்க. வயசானவர் தானே அவரு அப்படிங்கிறதுக்காக அவங்க உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் எப்பவுமே நம்ம எல்லாம் இப்ப சந்திச்சோம்னா என்ன ஒண்ணு, நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கிறோமா, கேட்போமா கேட்க மாட்டோமா, அது போல 2 பேரும் இந்த உலக விஷயங்களை பற்றி 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. சம்பாஷணம் உலக விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதுக்கு பிறகு தெய்வம் தங்கிட்டு இருக்கிற புலமையை எடுத்து சொல்லணுமே, தான் அனுசரிச்சு வந்த அந்த சிவராஜ யோகத்தை எடுத்து பாட்டையாட்ட சொல்லி சபாஸ் பட்டம் வாங்கணுமே, வேற எதுக்கும் இல்ல, சபாஸ் பட்டம் யார்கிட்ட வாங்கணும்? பாட்டையாட்ட. ஏன் அப்படின்னா அவர்கள் வந்த யோகிகள் ஞானிகிட்ட எல்லாம் சபாஸ் பட்டம் வாங்கி அதே பழகி வந்திருக்கிறாங்க. அந்த சபாஸ் பட்டத்தை பாட்டையாட்டையும் வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியா போயிடும். அதுக்காகத்தான் எடுத்து முள்ள ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய அந்த சிவராஜ யோகத்தை, அந்த பாசி யோகத்தை, அந்த அடயோகத்தை பத்தி எடுத்து சொல்லணுமேனு மெல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, பாரதூரமாக தான் அனுஷ்டிக்கு வந்த அந்த சிவராஜ யோகத்தை, அந்த அடயோகத்தை பாரதூரமா சங்கோப சங்கமாக, லேசா இல்ல, சங்கோப சங்கமாக எடுத்து தெய்வம்
விரிவா சொல்றாங்க. அதுக்கு பாட்டையா பெரிய ஒண்ணு போட்டு, அப்புறம் சின்ன அப்படின்னு போட்டு, இப்படி கொட்டிட்டே வர்றாங்க. ஓங்காரம் ஒன்று நீட்டியும் குறுக்கியும்ங்கிறாங்க. அதை நீட்டிட்டு வந்தவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்முன்னு இருந்துறாங்க, எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துறாங்க. உடனே தெய்வம் நினைக்கிறாங்க, ஓ நம்ம பேசி வந்த அந்த சிவராஜ அங்க யோகம், அந்த அடயோகம், அந்த வாசி யோகம் இவங்களுக்கு புலப்படலை போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு, என்ன பெரியவரே, நான் சொல்லி வந்த அந்த சிவராஜ யோகம் சரிதானே, இங்கதான் இப்ப அந்த மெய்வழி மாற்றத்திற்கான இடம் சரிதானேங்கிறாங்க. சரிதான்ங்கிறாங்க யாரு? பாட்டையா. சரிதான் அப்படிங்கிறாங்க. உடனே தெய்வம் என்ன நினைக்கிறாங்க, இல்ல உடனே என்ன நினைக்கிறாங்க, ஓ எல்லாரும் புரிஞ்ச மாதிரி இவரும் புரிஞ்சுட்டாரு, இனி நம்மளுக்கு சபாஸ் பட்டம் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப சரிதான், அந்த மூச்சை இழுத்து அடக்குவதானது நரகத்திற்கு போக வேண்டிய குறுக்கு வழி பிரயாணம். ஆம் சரிதான், ஒரே போட், ஆம் சரிதான், நீ அப்படி நரகத்துக்கு போற குறுக்கு வழி. தெய்வத்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, திகைப்புற்றார்கள். இதுவரை யாருமே சொல்லலையே, இதுதான் சரியான சிவராஜ யோகம்னு எல்லாரும் சொல்லிட்டு போனாங்களே, இவர்கள் மறுத்து கூறுகிறார்களே, அப்ப இவர்கள் யாராக இருக்க முடியும்? இதை மறுத்து கூறுவதற்கு உரியவர்கள் யாராக இருக்க முடியும் என்று அப்பதான் நினைச்சு சொல்றாங்க. உடனே தெய்வம் நம்பிடுவாங்களா? உதாரணம் சொல்லாம நம்ம எல்லாமே நம்புவோமா? உன்னை சொல்லாம மெய்வெளியை பத்தி எவ்வளவு எடுத்து சொன்னா நாம் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், இல்லாட்டி உட்கார்ந்து இருப்போமா? அப்போ அதை அந்த ஞானக்கோவை என்ற நூல்ல இருந்து தெய்வத்துக்கு எடுத்து அந்த பாடலை எடுத்து தெய்வம் பாட்டையா கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் தெய்வம் அந்த அடயோகத்தால நமக்கு அந்த அடயோகத்தால உடலில் அந்த குண்மவாதம் இருந்ததை உணர்றாங்க. ஆமா அப்படின்னு உணர்ந்து நினைக்கிறாங்க. இது இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இப்படி தடுமாற்றத்தோட இருக்கிறாங்க, தெய்வம் தடுமாற்றத்தோட இருக்காங்க. பாட்டையா விட்ட பாடு இல்லை. என்ன அப்படின்னு உடனே என்ன சொல்றாங்க, உன்னுடைய உயிர் என்ன பெற்ற, இதை நம்மளும் நல்லா ஞாபகம் வச்சு வைக்கணும், உன்னுடைய உயிர் என்ன பெற்ற ஜீவதேகத்தில் நீ இருக்கும் போது, உன்னுடைய உயிர் என்ன பெற்ற ஜீவதேகத்தில் நீ இருக்கும் போது இறைவனிடம் நீ கடனாக வாங்கி வந்த அந்த அமானிதம் என்னும் சீதனம் அது உன்னுள் எங்கே, வெளியல்ல, அது உன்னுள் எங்கே என்று கேட்கிறேன். சீதன கடன் வாங்கி அந்த திருத்தலம் என்னும் நாடுதான் எங்கே? எந்த நாட்டுல வாங்கின? இந்த நாட்டிலையா? அந்த நாடுதான் எங்கே என்றும் மறுபடியும் கேட்கிறாங்க. தெய்வத்துக்கு சொல்ல தெரியல. அதுக்கு என்ன சொல்றாங்க, மெய் வாய் கண் மூக்கு செவி. இப்ப நமக்கு 5 புலன் சொன்னோமே, அந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களையும் எடுத்து சொல்றாங்க, முன் பின்னு சொல்றாங்க. பாட்டையா அதெல்லாம் ஆடு மாடுகளுக்கு இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இருக்குது, அப்ப அதுவா அப்படிங்கிறாங்க. அப்பதான் மேலும் அப்பவும் இப்ப பாட்டையாவில்லை, மேலும் பெரியோர்கள், உலகத்தில் பெரியோர்கள் கடவுள் என்றோர் கைலாயம் வைகுண்டம் மெகராஜ் போன்ற அதிமகோன்னத நிலைகளுக்கெல்லாம் அந்த அன்னம் மயில் வாசி என்ற கவனக்குளிகை வாசி என்றதுல ஏறி போனார்கள் வந்தார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே. அவங்களை கேட்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறே உண்மைதானே அப்படின்னு யாரை கேட்கிறாங்க? தெய்வத்தை பார்த்து கேட்கிறாங்க. இந்த பழமை வசனான அது புது வசந்தம், அது வார்த்தை பழமையானது, இப்ப புதுசா காதுல தான் விழுது. எப்போ இருந்தது, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருந்துச்சு, ஆனா இது புதுமையா இருக்கு. அதான் அந்த பழமை புது வசந்தம் காதில் புகுந்த மாத்திரத்தில், நமக்கு இப்ப காதுல புகுந்த மாத்திரத்துல இது கேக்குதா, இது விளையுதா அப்படின்னு நாம் எண்ணணும். அதுக்காக தான் இதை எடுத்து சொல்றாங்க தெய்வம். புகுந்த மாத்திரத்தில் அவர்கள்தான் நமக்கு என்று விடப்பட்ட சர்க்குரு என்று முடிவு செய்யறாங்க. உடனேதான் தான் போட்டிருந்த அந்த வண்ணவட்டத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இடுப்புல அதை எடுத்து கட்டிட்டு பாட்டையாவுக்கு முன்னாடி வடலூராருடைய அந்த பாடலை எடுத்து, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கினால் இத்தனை நாள் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும். பொய்ய பேசி பேசிய பொழுதெல்லாம் சுருங்கி போச்சு. 24 மணி நேரம் 10ல. அதான் சொல்றாங்க, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையந்தேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய்னு இருக்கு. அதுல செய்யும் செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானே என்று அந்த பாடல் இருக்கு. அத தெய்வம் செம்மையே ஆய சிவபதம் மலிப்பாய் எனக்கு கொடு, செல்வமே சிவபெருமானே என்று கொடுத்தோடனே பாட்டையா நாம் வந்த வேலை கரெக்டா, அந்த நேரம் இனிமேல் அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு கொடுக்குறாங்க. பிறகுதான் பாட்டையா 600 ஆண்டுகளாக
600 ஆண்டுகளாக தான் சுமந்து வந்த அந்த மெய்ப்பொருள் சுமையும் அந்த வெகுமதி சுமையும் இறக்கி வைக்க தருணம் வந்து விட்டது. வந்துருச்சு அந்த தருணம். பூரணச்சந்திரன் பௌர்ணமி நன்னாள்ல வந்துருச்சு அப்படின்னு. எப்படி வந்துச்சு அப்படின்னா, தாய் பறவையானது ஊட்டும் இறைக்காக வாய் திறந்து காத்திருக்கும் குஞ்சு போல, தாய் பறவையானது ஊட்டும் இறைக்காக வாய் திறந்து காத்திருக்கும் குஞ்சு போல, வான் மலையை எதிர்நோக்கி காத்திருக்கும் பயிர் போல, வான் மலையை எதிர்நோக்கி காத்திருக்கும் பயிர் போல, கடல் மேல் மலைத்துளியை வாங்கி வாய் விரித்து இருக்கும் முத்துச்சிப்பி போல் இருந்து அந்த பிரம்மோபதேசத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பிரம்மோபதேசத்தை பெற்றுக்கொண்டது நினைவுபடுத்தும் திருநாள் தான் இந்த பிரவான் நாட்பிறப்பு திருவிழா. உடனே அப்படி தெய்வம் அப்படி இருந்துட்டாங்களா? கண்டதும் பெண்டு பிள்ளை விட்டார் காதற் பிறப்பு தாய் தந்தை விட்டார், உரை விட்டார் நல்லுறவு விட்டார், உறவு விட்டார், உடும் பொருள் நீதி விட்டெழுந்தார் அப்படின்னு. அப்ப தன்னுடைய குழந்தையை விட்டாங்க, மனைவி விட்டாங்க, சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டாங்க. எவ்வளவு சிரமம் நாம் நினைச்சு பார்க்கணும். அதை அந்த இடத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் நாம் செய்யக்கூடிய. நாம் இந்த மெய்வழியில் என்ன செய்ய போறோம்? அவர்கள் பட்ட பாடு, அவர்கள் பட்ட துயர், அதை நம்ம நினைவுல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அந்த மனைவி இன்னைக்கு யாராவது விடுவாங்களா? மனைவி துறவரம் போறதான்னு அவங்க அம்மாவுக்கு தெரியாம இருந்துச்சா? அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டும் வாய் பேச முடியாம அந்த சிந்தனையோட இருந்தாங்க. அவர்கள் அந்த குழந்தையை விட்டார்கள். அவங்கெல்லாம் தியாகம், அவர்களுடைய தியாகம் தான் இன்னைக்கு மெய்வழி எல்லாம் வந்தது. என் குடும்பமே தியாகம் பண்ணிது என்று நாம் நினைக்க வேண்டும். அப்போ சொல்றாங்க, ஆமா பாட்டையா அவ பார்த்தோன்னேவா தெய்வம் போனாங்க, கண்டதும் பெண்டு பிள்ளை கைவிட்டார்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப பாட்டையாவ கண்டவனே போனாங்களா? இல்லையே. அப்ப எதை கண்டார்கள் அதுக்கு பிறகு விட்டார்கள் என்பதை நாம் நினைக்கணும். அது தெய்வம் கொடுக்குறாங்க, அற்புதமா கொடுக்குறாங்க. அது எதை கண்ட உறவு போனேன் அப்படின்னு உடனே பார்த்தோன்னே இன்னைக்கு இதுல இருந்து கிழக்குல இருந்து மேற்குல இருந்து கிழக்கு போகும்போது போகல. அதற்கு பிறகு எதை கண்டார்கள்னு சொல்றாங்க. அஞ்சாயுதத்தை கண்டார்கள். பாட்டையாட்ட என்ன கண்டார்கள்? அஞ்சாயுதத்தை கண்டார்கள். அதில் 6 வீதியை கண்டார்கள். 5 3 8 பந்துலா மந்திரத்தை கண்டார்கள். முதலுமை எழுத்தை கண்டார்கள். வாடாத கன்னி வயது 10 இருப்பதை கண்டார்கள். வெட்டாத சக்கரத்தை கண்டார்கள். பேசாத மந்திரத்தை கண்டார்கள். இறையாத தீர்த்தத்தை கண்டார்கள். பொழுதுபடா சுனையை கண்டார்கள். இப்படி எத்தையோ அற்புதங்களை தெய்வம் எடுத்து சொல்றாங்க. நமக்கு அதுக்கு நேரம் இல்லை என்று இதைத்தான் உடனே இப்படி எல்லாம் கண்டதுனாலதான் தொடர்ந்துமே சென்றார் பின்னே. இதெல்லாம் பார்க்காம இருந்தா தொடர்ந்து போயிருப்பாங்களா? அப்ப தொடர்ந்துமே சென்றார் பின்னே இந்த தொன்பாள வினையை விட்டு அடர்ந்து ஒன்னேதான் அடர்ந்து தன்னாஸ், வேற நினைவே கிடையாது. அடர்ந்து தன்னாசான் ஒன்றே அந்த அருட்கதி எனவே மாண்டார்னா என்ன? எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரணாகதி. மாண்டார் என்றால் இறந்து போவது. ஆனா நினைவுல எல்லாத்தையும் தெய்வங்க விட்டாங்க. இப்போ நாம் தினம் படுத்து தூங்குறோமே, அது சிறிது மாழ்தல். கொஞ்சம் மாழ்றோம். தினம் பொண்டாட்டி இருக்கா? அந்த நேரத்துல தூங்கும் போது குடும்பம் இருக்கா? வீடு இருக்கா? வாசல் இருக்கா? உலகம் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப மாண்டார் என்றால் அதுபோல தெய்வத்திற்கு அவர்களுடைய நினைவே இல்லாமல் எல்லாம் பாட்டையாவுடைய நினைவாகவே. யாரோ மியூட்ல போடுங்க பாருங்க, சத்தம் கேக்குது. அதைத்தான் சொன்னாங்க, மாண்டார் என்று கொடுக்குறேன். அதுபோல அப்ப அதுக்கு பிறகுதான் பண்டை வேதியர் திங்களூர் வீதி பாதையில் வர கண்டனால், பண்டை வேதியர் திங்களூர் வீதி பாதையில் வர கண்டனால், பவனாசர் என்று தெளிந்தவின் அந்த பங்கமானிதம் கேட்டுமே
என்று கொடுக்குறாங்க. அதையே தெய்வம் சேவடி சேகரத்துல அற்புதமா எடுத்து கொடுக்குறாங்க. அதே தான் அவர்கள் விட்டு போனதை தான் கொடுக்குறாங்க. விண்டன் மாதவ தொண்டர்கடன் ஜீவ பண்டிதரின் குருநாதரை விண்டன் மாதவ தொண்டர்கடன் ஜீவ பண்டிதரின் குரு நாதரை கண்டேன் தென்றீசையின் கையிலாசனை அண்டி ஆண்டு ஆண்டு உபதேசம் 12 ஆண்டு நீண்ட விண்ணான தாண்டவம் கொடுக்குறாங்க. திங்களூர் தனி லங்கன்ற நீகையர் சீதனம் எங்க என்றோதிட அந்த செய்திதான் புதுசு. அந்த செய்தி புதியதென்றாவிட அந்த செய்தி என்ன என்றால் உன்னுடைய உயிரெண்ண பெற்ற ஞாபகம், உன்னுடைய உயிரெண்ண பெற்ற ஜீவதேகத்தில் நீ இருந்தபோது இறைவனிடம் வாங்கி வந்த அமானிதம் என்ன பெற்ற சீதனம் அது உன்னுடைய. இதுதான் புரியல. திருவின் மொழி அறியாது குளறலும் வருகும் கிருபை ஆட்டாமையில அப்புறம் தான் அன்பு பெருகுச்சு என்பதை கொடுக்குறாங்க. கடைசியாக நாம் இந்த திருவிழாவில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அதனுடைய வரலாறை கொஞ்சம் பார்த்தோம். இருக்கிற டயத்துல இந்த 50 நிமிஷத்துல 40 நிமிஷத்துல என்ன இருக்குமோ பெரிய வரலாறு. தினம் எத்தனையோ நாள் தொடர்ந்து பேசலாம், ஆனா பேசுறதுக்கு நேரம் இருக்கா? இல்லை. அதனால இந்த 40 நிமிஷத்துல என்ன பேச முடியுமோ அதனால அதை பேசணும். இந்த திருவிழாவில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயத்தை சொல்லி நம்ம முத்தி பெற முடியும். இந்த திருநாளில் நாம் நினைக்க வேண்டியது என்னென்றால் நமக்காக நம் தலை சிறக்க, நமக்காக நம் தலை சிறக்க அவர்கள் பட்ட பாட்டை நினைக்க வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை. முதல்ல கடமை மெய்வழியில என்ன கடமை என்றால் அவர்கள் பட்ட பாடை நாம் நினைக்க. நாம ஒன்னும் தெய்வத்துக்கு செய்ய போறதில்லை. அவர்கள் பட்ட பாடை நினைக்க வேண்டும். நமக்காக அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்த தியாகத்தை நினைக்க வேண்டும். நமக்காக அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்த தியாகத்தை நினைக்க வேண்டும். நம்மையெல்லாம் ஒரு பெரிய நம்மையெல்லாம் இந்த மெய்வழியில் ஆக்குவதற்காக அந்த ஆதிபிதா அந்த ஆதி சிவனே அவதாரம் செய்து உள்ளார்களே என்று மகிழ்ந்திருக்க வேண்டும். அவர்களே அவதாரம் செய்து வந்திருக்கிறார்களே, அவர்கள் வந்திருந்த காலத்தில் நாம் வந்திருக்கிறோமே என்று நாம் என்ன ஒன்றிருக்கணும், மகிழ்ந்திருக்க வேண்டும். மெய்வழிக்கான கைமுதல் என்னன்னு தெரியும். மெய்வழிக்கு கைமுதல் மனம், வாக்கு, காயம் 3ஐயும் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எண்ண வேண்டும். நமது பாட்டையா அவர்கள் தெய்வத்தை மெய்வழியில் பிறங்க செய்தார்கள். முதல்ல தெய்வத்தை தான் பாட்டையை சேர்க்கிறாங்க. நமது பாட்டையா அவர்கள் தெய்வத்தை மெய்வழியில் பிறங்க செய்தார்கள். நமது தெய்வம் 5049 மக்களை மெய்வழியில் பிறங்க செய்தார்கள் என நினைப்பது இந்த திருவிழாவில் முக்கியமானது. அந்த தெய்வம் நமது தேவகோமான் அவர்கள், அந்த தெய்வ தீபமாகிய நமது தெய்வம் பல்லாயிரக்கணக்கான மக்களின் இதய மாளிகையில் அந்த வாடாத தீபத்தை ஏற்றி உள்ளார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த மரணமிலா பெருவாழ்வை அவர்கள் பெறுவதற்கு வாடி நெஞ்சுடைந்து அந்த மரணமிலா பெருவாழ்வை அவர்கள் பெறுவதற்கு தன் உடல், பொருள், ஆவி, குடும்பம் எல்லாவற்றையும் விட்டு எத்தனையோ ஆண்டுகள் அந்த அவருடைய பாட்டையா பின்னாடி போய் அதை பெற்றார்கள். ஆனால் நாம் நினைக்கணும், நமக்கு ஒரு பாடும் இல்லாமல் எண்ணமாகிய கையை நீட்டியவர்களுக்கு, என்ன நீட்டனா இந்த கையல்ல, எண்ணமாகிய கையை ஏந்தியவர்களுக்கெல்லாம் அந்த மரணமிலா பெருவாழ்வை, அந்த கோடி சூரிய பிரகாச பெருவாழ்வை, அந்த கற்பாந்த கோடி கால வாழ்வை இனாமாக வழங்குகிறார்கள் என்று கூறி முத்திப்பேருரை மீண்டும் தெய்வ தயவு இருந்தால் தொடரும் என கூறி முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம். நமஸ்காரம். நான் கரெக்டா முடிச்சுட்டேன். சிவராஜன்
நமஸ்காரம். பேசலாமா? சொல்லுங்க, என்னாச்சு? ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சா? ஆஃப் ஆயிடுச்சா அங்கேயே? கட் பண்ணிட்டாரு. இல்லை இல்லை, போடுங்க, போன வரும். கொண்டா நான் போடுறேன். சூடாயிடுச்சு. செட்டு சூடாகும். இவ்வளோ சத்தமாக பேசுனா சூடாகாது, அது அமைதியாக இருக்கணும் இல்லையா? அதில் இருக்காங்களா? போயிட்டாங்களா எல்லாம்? ஆ, அகற்றி விட்டாரா? அப்போ ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. அதை பேசுகிறாரா? இங்கே கட் பண்ணணும். இல்லை இல்லை, வேணாம், வீட்டில் போடுறோம்.